எந்த தியாகத்துக்கும் தயார் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. காத்துருங்க. குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை. கேபி முனுசாமி அவர்கள் சொன்னதிலிருந்து பேசுறது சரியா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா அவர்களை, அண்ணா அவர்களை தவறாக பேசிய அண்ணாமலை அவர்களோடு கூட்டணியில் இருந்து கொண்டு ரெட்டல சின்னத்திற்கு எதிராக போட்டியிட்ட பிறகு நீங்க அதிமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரியான கேள்வி. எடப்பாடி பழனிசாமின்ற அவரே சொல்லிக் கொள்ளக்கூடிய பொதுச்செயலாளருக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் வேலுமணி. வேலுமணி என்ன சொல்றாரு? அண்ணாமலையை தவிர்த்து தூர வச்சிருந்தா பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் சேர்ந்து 35 இடங்களில் வெற்றி பெற முடியும்னு சொல்றார் விஜயன். இது என்ன கால்குலேஷன்? அப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இயக்கம் பிஜேபி இதோட கூட்டணி வச்சா கரை சேர முடியாது, வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே உள்ள வந்தீங்க. இப்போ ரிசல்ட் வந்த பின்னாடி வேலுமணி இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம்? என்ன நியாயம் இது? சொல்லு பார்ப்போம். தப்பு இல்லையா அது? ரொம்ப நீட்டாக சொல்றாரு. அண்ணாமலையை தூரம் வச்சுட்டு பிஜேபியோட பயணம் பண்ணியிருந்தா 35 இடத்துல ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. அதோட சொல்லியிருந்தா பரவாயில்ல. விஜயன் அதிமுக ஒழிஞ்சு போச்சுங்கிறாரு. 7 இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி டெபாசிட் போச்சுங்கிறாரு. இங்கேயே 3 இடத்துல கோவையில் போச்சுங்கிறாரு. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்றாரு. எங்களுடைய செயல்பாடுகள் தான் நிலையாக இருக்கிறது, அதிமுக செயல்பாடுகள் முடிந்தே விட்டது அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு அவரு. அதுக்கு பின்னணியும் தான் வேலுமணி இல்ல நாங்க பயணிக்க தயார்ன்றாரு. அப்ப இது என்ன ரெட்டை கூட என்ன டிராமா? உங்களோட ஸ்டாண்ட்லயும் ரெட்டை நிலைப்பாடு இருக்குன்றது இருக்கு சார். எங்களுடைய நீங்க எந்த அடிப்படையில் ஒன்றுபடணும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் 2வது தடவையா இந்த கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் 2வது தடவையா கூப்பிடுறாரு. வாங்க காம்ப்ரமைஸ் வாங்கன்னு ஒரு லீடரா கூப்பிடுறாரு. ஓகே, அதை விடுங்க. அவர் நான் ஓப்பனா புதிய தலைமுறைக்கு பதிவு பண்றேன், அவர் ராமநாதபுரம் போவானான்னு சொன்னேன். தேனி வெற்றி பெற்ற இடம் 6 முறை வெற்றி பெற்றீங்க, சட்டமன்றத்திலையும் லோக்சபாவிலையும் வேண்டான்னு சொன்னோம். அது யார் கொடுத்த ஐடியாவோ போனார், அங்க தோத்துட்டார். இப்ப ஏன் நீங்க ஓபிஎஸ் தேனி ராமநாதபுரம்னு சுருக்குறீங்க? அதிமுக 1.5 கோடி 2.25 கோடி தொண்டர்களோட ஆதரவு பெற்று இருக்கிற ஓபிஎஸ்க்கு தேனி என்ன ராமநாதபுரம் என்ன எல்லாம் ஒண்ணுதானே சார்? நோ. இப்பதான் நீங்க கவனிக்கணும். ஏடிஎம்கே இன்னைக்கு ஃப்ளோர்ல லோக்சபாவில் 0, போன தேர்தலில் 0 இல்லை. தேனியில் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். 30 அவுட் ஆஃப் 39 38 போச்சு. 70,000 ஓட்டில் வெற்றி பெறார் ரவீந்திரநாத். அப்போ மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து தேனியில் வச்சு எடுத்து விட்டுட்டு நீங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்க? ஏன் போனீங்க? இது யார் கொடுத்த ஐடியா அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். யார் கொடுத்த ஐடியா? இல்ல, அதுதான் அவரை கேட்டேன். அவரு டெல்லியில ரெட்டையில விஷயமா உட்கார்ந்துட்டு இருக்கேன், இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அங்க போறாருன்னு சொல்லி ஒரு தலைவர் முடிவெடுத்த பின்னாடி அதை போய் தடுத்து கேட்க முடியாது. பட் நான் உங்க பாயிண்ட்டுக்கு இப்போ வந்துடுறேன். என்னோட பாயிண்ட்ன்றது ஒரே கேள்வி. அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்ல. யார? அதிமுகவுல சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ்ஐயோ ஏற்றுக்க தயாரா இல்ல. கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தாது. இன்னைக்கு கூட நாங்க 26 நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட போனீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சைட்டையும் வச்சிருக்காரு. யார் பேர்ல இருக்குன்னு. விஜயன் பேர்ல ஒரு வீடு இருந்தால் அதில் என்ட்ரி இருக்கும். அதில் உட்காந்து தேட சொன்னேன். எங்கேயாவது அதிமுக வித்துட்டாங்களா கேபி முனுசாமிக்கு, இல்லை மிஸ்டர் பழனிசாமிக்கு வித்துட்டாங்களான்னு பார்க்க சொன்னேன். அப்படி ஒரு ரிஜிஸ்டர் ஆகலை. ஆகவே இது பொதுவான கட்சி, தொண்டர்கள் கட்சி, தொண்டர்கள் இயக்கம். இதில் ஒன்றை சேர்த்துக்காத, என்ன சேர்த்துக்காத, நீ வராத. எத்தனை காலம் சார் இப்படி தோல்வியை சந்திப்பது? நகராட்சியில் 0, பேரூராட்சியில் 0, மாநகராட்சியில் 0, 2வது லோக்சபாவில் போகுது 0 ஆயிடுச்சு. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி இழந்தாச்சு. எத்தனை கால காரணம் சொல்றது? பர்சன்டேஜ்னு இங்க என்ன பெரிய உலக வாரா நடக்குது? எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க இல்லாமையே வெற்றி பெற முடியும்ன்றாங்க. இதுதானே பொங்கலூர் மணியண்டன் சொல்றேன். இதுதானே நம்ம பல காலமா எங்களுடைய மாபெரும் தலைவர், உலகமெல்லாம் போற்றுகின்ற உத்தம தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாருங்க எவ்வளவு பெரிய வெற்றி ஈட்டி தர போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க தானே உட்கார்ந்து விவாதம் பண்ணோம். எங்க வெற்றி பெற முடியவே இல்லை சார். நான் ஒண்ணே சொல்றேன். கேப்டன் விஜயகாந்த் சன்னு லீடிங்லயே போறாரு, கரெக்டுங்களா? விஜய் பிரபாகரன் அப்புறம் கொஞ்சம் ஓட்டுல தோத்துறாரு. 4,000 ஓட்டுல தோத்து போயிடுறாரு. இது கூட்டணி கட்சி 5 இடங்கள் ஒதுக்கி அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறிய கட்சி. நான் ஒண்ணுன்னா அவங்க 10 நேற்று பிரேமலதா விஜயகாந்த் சொன்னதை, கட்சியினுடைய பொதுச்சார் சொன்னதை கவனிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட கட்சி லீடிங் போகுது. அன்புமணி ராமதாஸ் அவருடைய மிஸ்ஸஸ் சௌமியா அவங்க லீடிங் போயிட்டே இருந்தாங்க. குறைஞ்சி ஒரு 20,000 வாக்குல தோத்துறாங்க.
இதை ஏன் சார் ஏடிஎம்கேல பல தொகுதியில் இதை பண்ண முடியல? அப்படியாவது தோத்துருக்கலாமே சார். கம்ப்ளீட்டாக அட்டர் ஃபெயிலியர் ஆகுறீங்க. அண்ணாமலை பிடிச்சி அண்ணாமலை இனிமேல் லைஃப்ல அதிமுக இவ்வளவு மோசமா பேசவே முடியாது. அத்தனையும் அண்ணாமலை பேசிட்டார் நேத்தி. ஆனா நீங்க ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் சாரி, அது எனக்கு பிடிக்கல. நான் இங்க பதிவு பண்றேன். நான் இது இப்படி பேசுறது ஓபிஎஸ்க்கு பிடிக்கல. இல்ல பிடிக்க பரவாயில்லை, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இந்த இயக்கம் தலைவரால் அம்மாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம் இன்றைய தினம் யாரிடமோ அடிமையாக போகிறது என்று சொன்னால் அது இரண்டு தலைவர்களும் தவறு என்று தான் சொல்றேன். நான் உங்களை ஓபிஎஸ் ஆதரவாளர். அது பரவாயில்ல, நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கோங்களா. புகழேந்தி நாட்டுக்கு தெரியாதா, விஜயனுக்கு தெரியாதா? எனக்கு நீங்க எப்படி போட்டீங்கன்றதே நான் வரல. இல்ல அப்புறம் சார் சார் ஒரு பாயிண்ட் சார், நீங்க ஒற்றுமை ஒன்றுபட்ட அதிமுக எஸ்பிஎல் அந்த கருத்தை வலியுறுத்துறார். ஆனால் நேற்று தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க அதிமுக கிடையாது, அதிமுக அழிவை நோக்கி போயிருச்சு, கரெக்ட், இனி இருதுருவ அரசியல் தான் சொன்ன பிறகும் அங்க இருக்கிற ஓபிஎஸ் எப்படி இங்க கூப்பிடுவாங்க? இருங்க ஒரு நிமிஷம். அப்போ அத தலைமையா இப்போ இப்படியே வச்சுக்கோங்க. ரெட்டலை எங்கிட்ட இருக்கு, லெட்டர் பேட் எங்கிட்ட இருக்கு, கட்சி எங்கிட்ட இருக்கு, தொண்டர்கள் 2.5 கோடி எங்கிட்ட இருக்கு, ஓபிஎஸ்ல ஒண்ணுமே இல்ல, யார் புகழேந்தி ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கரெக்ட் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஏன் தோக்குற? அப்புறம் ஏன் சார் தோக்குறீங்க? அது எப்படி செட்ரைட் பண்ணுவீங்க? அப்ப அவர் சொல்றாரு ஒற்றுமையா போலான்னு, கூப்பிடுங்க, பேசணும்ன்றீங்க. பேசணும், எல்லாரும் ஒற்றுமையாகணும். இல்ல போயிடும், அதிமுக அழிந்து போயிடும். இது பொதுமக்கள் தொண்டர்கள் கருத்து, புகழேந்தி கருத்து அல்ல. அதனாலதான் அக்செப்ட் பண்ணிட்டு பதில் சொன்னேன் நான்.